பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா கடந்த 16ஆம் தேதி பழனி பிரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக தேரோட்டம் நிகழ்ச்சி புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமியின் நகரின் 4 ரத வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். முன்னதாக வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமிக்கு பால், தேன், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர்கள் குழுவில் உள்ள பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வெற்றிவேல் முருகனுக்கு